க்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சியா நான் பார்க்குறேன். ஏன்னா, நாங்க 1983லேருந்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தில அவங்க கூட நான் பழகியிருக்கேன். நான் 85லேருந்து ரொம்ப நெருக்கமா சேர்ந்து பணியாற்றியிருக்கோம். அ நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நாங்க இளம் பெண்களா இருந்தாலும் நெறைய விஷயங்கள் அவங்க வந்து எங்களுக்கு கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஊக்கம், உறுதுணையாகவும் இருந்தவங்க அவங்க. அவங்களுடைய எழுத்துகளும் வந்து எங்கள வந்து நெறைய வந்து மோல்டு பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும் வந்து. ஏன்னா, அவ்வளவு பெண்களுக்கு அ ஆதரவான எழுத்து. அது மாரி யாருமே பேசாத விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசினாங்க. பெண் தொழிலாளர்கள், அவங்க படக்கூடிய துயரங்கள், பிரச்சனைகள், அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத கூட யாரும் கேட்கல. அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க நேர்ல போய் கள ஆய்வு பண்ணி பார்த்து, அதெல்லாம் வந்து அவங்க எழுதினதுங்கிறது வந்து ஒரு பெரிய திறப்பா மாறுச்சு. ஏன்னா, அவங்களுக்கும் நிறைய உதவிகள் அங்க வந்து யூனியன் வந்து ஸ்ட்ராங்கா அமையறதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு காரணமா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவங்க முன்னுதாரணமா அவங்கள எடுத்துக்கணும். எழுத்துப்பணி அப்படின்னு சொன்னாலும் கூட சமூகத்துக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். எழுத்துங்கிறது அதுக்கு முன்னாடியெல்லாம் எழுத்துங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயமாக பார்க்கப்பட்டபோது, அவங்களுடைய எழுத்து வந்து சமூகத்துக்காகவும், சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவியாகவும் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. அப்படிங்கும்போது, அ அதுலேருந்து நாம ஒரு எழுத்தாளரா பாடம் கத்துக்கிறதுக்காக ஒரு விஷயமாகவும் எழுதுறது அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் வந்து. அதுவும் இல்லாம இந்த நூற்றாண்டு அப்படிங்கும்போது இன்னும் ஏன்னா எத்தனை பெண்களுக்கு நூற்றாண்டு விழாக்கள்லாம் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு, ஒரு எழுத்தாளருக்கு நூற்றாண்டு கொண்டாடுறோம். அதுவும் இல்லாம இந்த நேரத்தில அவங்கள பத்தி ஒரு நூல் வெளியிடுறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பா இருக்கு. அந்த நூல்ல நான் எழுதியிருக்கேங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். பொதுவா ஒரு எழுத்தாளருக்கு நூற்றாண்டு விழா அப்படின்னா, இலக்கிய மேடைகள் இருக்கும் அதுக்கு. இலக்கியவாதிகள் கொண்டாடுவாங்க. அது தவிர தமிழ் துறைகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல கொண்டாடுவாங்க. ஆனா, ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு விழாவை இயக்கங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. அதுதான் அவங்களுடைய தனி சிறப்பு. அவங்க வெறும் எழுத்தாளர் மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்களோட முக்கியமா இடதுசாரி இயக்கங்களோட தன்னை தொடர்பு படுத்திட்டு இருந்தாங்க. அதனால இயக்கங்கள் கொண்டாடுவது தான் முறையாகவும் இருக்கும். இவங்களுக்கு வந்து பன்முகத்தன்மை உண்டு. அதாவது அவங்க பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒரு நிலைமையில திருமணம் செய்து வைக்கப்படுகிறார். ஆனால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ளக்கூடாதுன்னு அதிலிருந்து விடுபட்டு அவங்க வந்து எழுத்தை தன் அடையாளமாக தேர்வு செய்கிறாங்க. எழுத்துனா அது வந்து எல்லாரும் எழுதுகிற போல் 4 சுவருக்குள்ளே உட்காந்து கற்பனையில் அவங்க எழுதலை. தனக்கென்று தனி பாணியை தேர்வு செய்துக்கிறாங்க. அதாவது கள ஆய்வு செய்து அதை தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையில் எழுதுவது. இப்படியாக தனக்கென்று ஒரு தனி முறையை அவங்க கையாளுறாங்க. இது வந்து அவங்களுடைய தனித்த அடையாளமாகவே ஆயிடுச்சு. கள ஆய்வு எழுத்தாளர்னா ராஜம் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இதற்காக அந்த காலத்தில், அதாவது இப்போ வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகள், தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் குறைவான ஒரு காலத்தில் ஒரு பெண் அத்தனை இடையூறுகளையும் சமாளித்து கொண்டு பல இடங்களுக்கு போய் அங்கேயே தங்கி தகவல்களை திரட்டி எழுதியது என்பது ஒரு வரலாற்று சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ராஜம் கிருஷ்ணனுடைய இலக்கிய பணி, சமூகம் சார்ந்த இலக்கிய பணின்னு கூட சொல்லலாம். அதை வந்து நினைவு கூற நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இதை பற்றி பேசுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சென்ற தலைமுறையினுடைய பெண்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு, குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டு அந்த வாழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காக பாடாற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான உதாரணமாக இருப்பவர் நம்முடைய எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. எழுத்தை எழுத்துக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ பயன்படுத்தாமல், எழுத்தை சமூக மாற்றத்திற்காக, பெண்களின் நிலை உயர்வதற்காக பயன்படுத்தியவர் ராஜம் கிருஷ்ணன் என்றால் அது மிகையாகாது. மிக எளிமையான தோற்றத்தையும் எளிமையான வாழ்க்கையும் வாழ்ந்து தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தும் இந்த பெண்களினுடைய நிலையை மாற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்று பாடாற்றியவர் அவர். வெறும் கற்பனாவாதியாக இல்லாமல், தன்னுடைய எழுத்துக்களை கற்பனையின் அடிப்படையிலே மட்டும் எழுதாமல், களத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களோடு வாழ்ந்து அவர்களை பற்றி புரிந்து கொண்டு அவர்களுடைய துன்பங்களை தெரிந்து கொண்டு
அவற்றை தன்னுடைய எழுத்தில் பதிப்பித்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஒவ்வொரு எழுத்தாளரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முறை அது என்று நான் நினைக்கிறேன். எழுத்து எழுத்துக்காக என்று இல்லாமல் எழுத்து மக்களுக்காக என்று சமூக மாற்றத்திற்காக தன்னுடைய பங்கை திறம்பட அவர் செலுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளுமைகள் அன்றாடம் கொண்டாடப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆளுமைகளை பின்பற்றி இந்த சமூக மாற்றத்திற்காக பலர் பாடாற்ற வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய 100ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றி, ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியும் உரித்தாக்குகிறேன். தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த போராளி, முற்போக்கான சிந்தனையாளர், பெண்களின் நலனுக்காக, பெண்களின் உரிமைக்காக கதை, கலை பல்வேறு வடிவங்களில் அனைத்து மக்களும் எளிய முறையில் புரிந்து கொள்கின்ற நிலையில் அவருடைய விஷயங்களை மக்களுக்காக கொடுத்தவர். உண்மையிலேயே பெண்களுக்கான ஒரு சிறந்த போராளி தோழியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். எங்கள் அமைப்பினோட பெரும் தலைவர் தோழியர் ராஜம் கிருஷ்ணனோட 100ஆண்டு விழாவுக்காக இன்று நாங்கள் எல்லோரும் இங்கே சந்திச்சிருக்கிறது, இந்த கூட்டத்தை இன்றைக்கி போட்டிருக்கிறது. ராஜம் கிருஷ்ணனை பற்றி சொன்னால் அவங்க ஒரு பெரும் பெண்ணிய போராளி. பெண்களுடைய நலத்துக்காக, பெண்களுக்கு உரிமைகளுக்காக போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கிறது. போராட்டங்கள்னு சொல்லும்போது எழுத்தும் ஒரு போராட்டம் தான். அவங்க பெரிய எழுத்தாளர், 50 புத்தகங்கள் எழுதியிருக்கிறது. அதில் 40 புத்தகங்களுமே பெண்களை பற்றி, பெண்கள் உரிமையை பற்றி, பெண்கள் சந்திக்கிற கொடூரங்களை பற்றி, அதே மாதிரி பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இதை பற்றி எல்லாமே. அது வீட்டிலிருந்து, பொது இடங்களிலிருந்து, வேலை பண்ணுற இடங்களில் எல்லாம் இருக்கிறது. அது மீனவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, அது விவசாய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, சிறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பெண்களும் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்களோடு சேர்ந்திருந்து அந்த விஷயத்தை எல்லாம் மக்கள் மத்தியில், அதிகாரிகள் மத்தியில் கொண்டு வர்றதுக்காக பெரிய முயற்சி பண்ணி, அதுவும் ஒரு பெரிய போராட்டம் தான். அந்த விதத்தில் தமிழ்நாட்டினுடைய எழுத்து அரங்கம்னு சொன்னால் அதில் தோழியர் ராஜம் கிருஷ்ணனை சொல்லாமல், ராஜம் கிருஷ்ணன் இல்லாமல் அந்த சரித்திரத்தை எழுத முடியாத ஒரு அவ்வளோ முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களோட 100ஆண்டு விழா இன்னைக்கு அவங்களோட 100ஆண்டு விழா நாங்கள் இங்கே எல்லோரும் சேர்ந்து அதை ஆഘോഷിக்கும் போது இந்தியாவில் இருக்கிற பெண்களோட நிலைமை ரொம்ப கவலையான ஒரு நிலைமைக்கு இருக்கிறது. அது முன்னே நான் சொன்ன மாதிரி அது வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மற்ற எந்த தொழில் செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களே தொழிலாளிகளாக ஒரு கவுண்ட் பண்ணாத, வர்க்கராக அந்த அந்தஸ்து கொடுக்காத, வர்க்கருடைய அந்தஸ்து கொடுக்காத ஒரு நிலைமை இருக்கிறது. அது இப்போ அங்கன்வாடி, ஆஷா, மத்தியான அந்த சத்துணவு சமைக்கிறவங்கள, அந்த மாதிரி எந்த துறையில் பார்த்தாலும் பெண்கள் இந்த இந்தியாவில் இருக்கிற வேலை செய்கிற பெண்களில் 96% பெண்கள் இந்த மாதிரி ஆன சூஷணங்களுக்கு, இந்த மாதிரியான கொடூரங்களுக்கு ஆளாகி வர்றது. அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால் அவங்கள எல்லா விதத்தினான கொடூரங்களுக்கு, மற்ற பாலியல் பலாத்காரத்துக்காக இதில் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம் என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த ஜுடிஷியரி எப்படி இந்த மாதிரி கேஸுகளை பெண்களுக்கு என்ன நீதி கொடுக்குறதுன்னு பார்த்தா, ஜுடிஷியரியே பெண்களுக்கு எதிரான நிற்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி தான் இந்த வெர்டிக்ட் உத்தரவுகள் எல்லாம் வருது. ஒரு பக்கத்தில் ஒரு ஹைகோர்ட்டு சொல்லுறது, இந்த பெண்ணை வலிச்சழித்து கொண்டு போய் அவளோட பிரஸ்டிலெல்லாம் ப்ரெஸ் பண்ணி அவளோட ட்ரெஸ்ஸையே கழட்டுறது, ரேப் பண்ணுறதுக்கு. ஆனால் அது அந்த ஜட்ஜு சொல்கிறது, அதை ரேப் பண்ணுறதை அழிக்கிறதுக்கான
அதுக்கான முயற்சி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த குற்றத்தை பண்ணியவனை சின்ன குறைஞ்ச சிக்ஷையை கொடுத்து அனுப்புறது. இன்னொரு பக்கத்தை சொல்லுறது இந்த ட்ரெஸ்ஸு மேலே தானே பிரஸ்ட் பிடிச்சது இன்னொரு கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் ஜட்ஜி சொல்லுறது. இன்னும் மற்ற கோர்ட்டுகள் பார்த்தால் கற்பழிச்சவனே ரேப் பண்ணியவனே அவனை ஒரு கையில் ஒரு ராக்கி கட்டி அவனை அண்ணனாக பார்த்துக்கோன்னு சொல்லுறது. சில இடத்துல ஜட்ஜஸ் சொல்கிறது ரேப் பண்ணியவனே மேரேஜ் பண்ணிக்கோ, அது அவங்க கூட வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பெண்களோட உரிமையை அவங்களோட டிக்னிட்டியை அதுக்கு எந்த விதத்திலும் ஒரு ஒரு விலை கொடுக்காத ஒரு ஒரு ஜுடிஷியரியாக இன்னும் மாறி இருக்கிறது. அது ஒரு பெரிய எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச். அது இந்த மாதிரி ஏது துறையில் பார்த்தாலும் சோஷியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி சொன்னால் இன்றைக்கி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறது. ஆனால் அதை அமல்படுத்தினேன்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கிறது. ஒன்று வந்து இந்த சென்சஸ், அந்த சென்சஸை நடத்தியா தான், அதே மாதிரி டீலிமிட்டேஷன், இது 2ம் நடத்தியா தான் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த முடியும். அந்த கண்டிஷன் போட்டு பண்ணியிருக்கிறது. இப்போ அது வந்து என்னைக்கு இந்த சென்சஸ் நடத்தும் எதுவுமே கவர்மெண்ட் சொல்கிறது கிடையாது. எந்த காரணம் கொண்டும் பெண்கள் இந்த மாதிரி தேசத்துக்கான சட்டங்கள் அமைக்கிற இடங்களில் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வரக்கூடாது என அந்த மனுவாதி ஃபாசிச அரசாங்கம் மத்தியில் ஆழும்போது இதுதான் பெண்கள் வரக்கூடாது ஏன்னு கேட்டால் பெண்கள் சம உரிமைக்கு அவங்களுக்கு யோகியதை இல்லை, அவங்களுக்கு சம உரிமை தேவையில்லை அப்படின்னு அந்த மனுவாதத்தில் நம்புகிற ஒரு ஆட்சி இந்த மத்தியில் இருக்கும்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் ராஜம் கிருஷ்ணனோட 100ஆண்டு விழா இங்கே கொண்டாடும் போது பெண்கள் இன்னும் பெரிய இந்த காலத்தில் இருக்கிற பெரிய கொடும் ஃபாசிவாத தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. அந்த சக்திகளுக்கு எதிரான போராட்டம் பெண்கள் நடத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. அதனால அதை பற்றியெல்லாம் இந்த தருணத்தில் நாங்கள் எங்கள் அமைப்பு இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் NFIW பேசுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போராட்டங்களுக்கு கால் கொடுக்குவேன்.